விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் காலித்ராஜா. காலித்ராஜா, அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. திருப்பூரில் பாடலாசிரியர் வைரமுத்து பங்கேற்ற அந்த நிகழ்வில் காலணி வீசப்பட்டிருக்கிறது. காலணி வீசிய நபர் யார்? அடுத்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? கார்த்திகா, திருப்பூர்ல தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் வைரமுத்துவிற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வழக்கறிஞர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அந்த கூட்டத்தில் செருப்பு வீசப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்துச்சு. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று காலையில் 45 வயதுக்கு மதிக்கத்தக்க பெண் ஒருவர் திடீரென சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பகுதியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த பெண்மணியை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார். தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அந்த பெண்மணி பெயர் ஜெயா என்பதும் அவர் சிறிது மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என்பதும் அந்த கோரிக்கைகள் எந்த விதமும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இதுபோல அடிக்கடி இந்த நிகழ்வில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். இந்நிலையில கொங்கு கலை இலக்கிய பண்பாட்டு பேரவையின் தொடக்க விழாவிற்காக கவிப்பேரரசு வைரமுத்து திருப்பூர் வந்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வழக்கறிஞர்கள் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவர் வரவேற்பு அளித்தனர். அப்போது தர்ணாவில் ஈடுபட்டிருந்த அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்மணி திடீரென தலையில் அணிந்திருந்த செருப்பை கழட்டி வைரமுத்துவிற்கு வரவேற்பு அளித்த கூட்டத்தின் மீது வீசி இருக்கிறார். நல்வாய்ப்பாக அந்த செருப்பு யார் மீதும் படாமல் தள்ளி விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.